Hello teachers, good morning to all. Welcome back Arul classroom. Teachers, the smallest steps lead to the biggest victories. இப்போ நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்கும் உங்களுக்கு டெட் எக்ஸாம் மூலமா அதுக்கான இம்பாக்ட் தெரியும். கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட் டீச்சர்ஸ், நல்லா பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ கண்டிப்பா என்னோட ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ணுவேன் த்ரூ அவர் அருள் கிளாஸ் ரூம். ஓகேவா? ஸோ அதனால யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அருள் கிளாஸ் ரூம். ப்ளஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் கமெண்ட்ஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹை பாயிண்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் உள்ளே போய் ஹைப் பண்ணிங்கன்னா அதில் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நமக்கு எடுத்து கொடுக்கும். அப்போ நம்மளோட சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீச்சர்ஸ், நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இதுக்கு முன்னாடி நம்ம டென்ஸ் போட்டிருக்கோம், கொஸ்டின் டேக் ப்ளஸ் ஹோமோஃபோன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஆர்டிகல்ஸ் எல்லாம். நீங்கள் கொஞ்சம் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்களும் அதை பாருங்கள். ஓகே, அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன். இப்போ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கும். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்டு சூப்பர்லேட்டிவ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவ்னா என்னது? இதுக்கு முன்னாடி இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இப்போ நம்ம வேர்ப் டென்ஸ்னு எடுத்துட்டோம்னா எதை பேஸ் பண்ணி இருக்கும்? வேர்ப். ஆமாம் தானே? ஆக்ஷன், when it happened, இந்த ஆக்ஷனை மென்ஷன் பண்ணி இருக்கிறது தான் டென்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அட்ஜெக்டிவ்னா என்ன மீனிங் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அட்ஜெக்டிவ்னா we describe a noun. கரெக்டுங்களா? அட்ஜெக்டிவ்ன்றது என்னது? we describe a noun. Noun means what is that? Name of the person, name of the place or things, whatever it is. சரிங்களா? ஸோ அப்போ அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். அப்போ இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் மெயின் வந்து எதை நம்ம பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ், நாட் ஃபார் அந்த வேர்ப். அட்ஜெக்டிவ் தான் இதில் மெயின் ஆனால் டென்ஸ்னா அதில் மெயின் பாயிண்ட் என்னது? வேர்ப். ஓகேங்களா? இப்போ நம்ம உள்ள போகலாம். பாருங்க, பாசிட்டிவ்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னா இஸ் பேஸ் டிகிரி எக்ஸ்பிரஸஸ் த பேசிக் ஃபார்ம்ஸ் ஆன் அட்ஜெக்டிவ். அப்போ அட்ஜெக்டிவ்னா இப்போ தான் நான் சொன்னேன். ஓகேங்களா? டிஸ்கிரைப் அ நவுன். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்னா வித்தவுட் கம்பேரிங். இப்போ ஒரே ஒரு பொருள் இருக்குன்னா அதை மட்டும் பற்றி தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். அதை வந்து அந்த பொருளை மற்ற பொருளோட நம்ம கம்பேர் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? அந்த டிகிரி தான் பாசிட்டிவ் டிகிரி. எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். ஷீ இஸ் டால். அப்போ அவள் எப்படி இருப்பான்? டாலாக இருப்பான். ஷீ இஸ் ஸ்மால் அப்படின்னா அவள் குட்டையாக இருப்பாள், ஸ்மாலாக இருப்பாள், ஷார்ட்டாக இருப்பாள். திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். அந்த புக்கை படிக்கும்போது எப்படி இருந்தது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹீ இஸ் ஸ்மார்ட். திஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பேசிக். அப்போ இதில் வந்து நவுன் எது? அந்த சப்ஜெக்ட் இருக்கு பாருங்களேன், ஷீ. அப்போ அதை தானே டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அவள் எப்படி இருக்கா? டாலாக இருக்கா. அப்போ திஸ் புக் அப்படின்றது ஒரு நவுனா, அப்போ அதை டிஸ்கிரைப் பண்ணுதா? அப்போ வந்து எப்படி இருக்கு? த புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ்னு இருக்கு. இப்போ நம்ம ஒன்றுன்னா பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இப்போ டெஃபினிஷன் மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதோட மீனிங் மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் கம்பேரிட்டிவ் அப்படின்னா கம்பேரிட்டிவ்னால என்ன மீனிங் நமக்கு? we compare two things or two person, either two objects. கம்பேர் பண்ணிக்கோங்க, only for two. okay, compare two persons, either objects or things. okay, that is called comparative. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜெக்டிவ் இருக்குல்ல, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? பாசிட்டிவ்ல எதையுமே சேஞ்சஸ் பண்ண மாட்டோம். என்ன அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் கம்பேரிட்டிவ் டிகிரியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அட்ஜெக்டிவ்ல இஆர் சேர்க்க போகிறோம். அட்ஜெக்டிவ்ல என்ன ஆட் பண்ண போகிறோம்? இஆர். ஓகே, ப்ளஸ் இதை எப்படி கம்பேரிட்டிவ் டிகிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கோன்னா அதில் கீவேர்டு இருக்கும். எப்படி என்னது அப்படின்னா தென். இப்போ எப்படி நம்ம கிராமரில் டென்ஸ்லாம் பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட்னா ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை மென்ஷன் பண்ணுறது, ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கை மென்ஷன் பண்ணுறது. இப்போ வந்து கண்டினியூஸ்னா நவ், அந்த மாதிரி இருக்கும் பாருங்களேன் கீவேர்ட்ஸ் லைக் தட், சிக்னல் வேர்ட்ஸ்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இங்கே கம்பேரிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தென் இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி கம்பேரிட்டிவ் அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது ஒன்லி ஃபார் கம்பேர் டூ திங்ஸ் தான். சரிங்களா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ். இதில் பாருங்களேன், அங்கே ஃபார் சம் ஷார்ட் அட்ஜெக்டிவ்ஸ்னு கொடுத்துருக்கேன்னா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒன் சிலபல் அப்படின்னு போட்டிருக்கோமா. அப்போ இப்போ ஒரு நார்மலாக ஒரு அட்ஜெக்டிவ் ரீட் பண்ணீங்கன்னா டால், அப்போ அது வந்து ஒன் சிலபல். சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து அந்த அட்ஜெக்டிவ் வந்து மோர் தென் ஒன் சிலபல் வரக்கூடியதாக இருக்கும். அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இஆர் நம்ம சேர்க்கக்கூடாது, ஜஸ்ட் ஃபார் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அப்போ மோர் தென் ஒன் சிலபல் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோர்னு நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம்.
இப்போ அது பின்னாடி இருக்கு, உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒன் சிலபிள் மட்டும்தான். இப்போ ஒன் சிலபிள் அப்படின்னாலே என்ன சொன்னோம், நம்ம ஜஸ்ட் இஆர் மட்டும் ஆட் பண்ண போறோம். அந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். டால், அப்போ பாசிட்டிவ் வந்து டால் போடும். ஷீ இஸ் டாலர் தென் ஹர் பிரதர். அப்போ கீவேர்டு என்ன இருக்கு, தென். ஓகே, தென்னாலே இது என்ன டிகிரி, கம்பேரிட்டிவ். அதுவும் நம்ம அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுங்களேன். ஷீ அண்ட் ஹர் பிரதர். அப்போ ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் தேர், ஒன்லி ஃபார் 2. ஹூ ஆர் ஆல் தேர், ஷீ அண்ட் ஹர் பிரதர். அப்போ கம்பேர் பண்ணுறாங்க அந்த 2 பேருக்குள்ள. அப்போ தென் டாலர். இது வந்து ஒன் சிலபிஃபிகேஷன். டீச்சர்ஸ் இப்போ சிலபிள் பிரிக்கிறோம் பாருங்களேன் அந்த வேர்ட்ஸை. சப்போஸ் அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம சிலபிஃபிகேஷனும் உங்களுக்கு ஒரு டாபிக் போட்டு நம்ம டீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? சிலபிள் வந்து பிரிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அதை நம்ம ஒரு 1 or 2 டைம்ஸ் அந்த ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நீங்கள் பிரிச்சிருவீங்க. ஓகேவா? உங்களுக்கு அந்த சிலபிஃபிகேஷன் டீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க, அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போது அடுத்து பாருங்களேன். அட்ஜெக்டிவ் எண்டிங் இன் இ. ஜஸ்ட் இப்போ ஈல வந்து முடியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதில் ஒன்லி ஃபார் ஆர் மட்டும்தான் ஆட் பண்ணணும். சரிங்களா? அக்கார்டிங் டு த அட்ஜெக்டிவ். இப்போ என்ன வேர்டு அங்கே கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கம்பேரிட்டிவ்னால இஆர். ஓகேங்களா? இப்போ லார்ஜ்னு இருக்குது, இதோட நம்ம இன்னொரு இஆர் போடுவோமா? நோ. அப்போ அங்கே ஈ தான் முடியுது எண்டிங். அப்போ ஜஸ்ட் வி கேன் ஆட் ஒன்லி ஆர், அவ்வளோதான். சரிங்களா? திஸ் பேக் இஸ் larger than that one. அப்போ ஒன்லி ஃபார் 2 திங்ஸ் தான். இந்த பேக்கை அந்த பேக்கோட கம்பேர் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்களேன் கீழே அதே மாதிரி கான்சோனன்ட் ஒய்யில் முடியுது அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஹாப்பி அப்படின்னா ஐ சேர்ப்போம். அப்போ என்ன பண்ணுவோம், இஆர் ஆட் பண்ணுவோமா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கு, சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. ஷீ இஸ் ஹாப்பியர் தென் ஹர் ஃப்ரெண்ட். ஷீ இஸ் ஹாப்பியர் தென் ஹர் ஃப்ரெண்ட். அப்போ ஹாப்பியர்னா HAPPYERன்னு போட்டுறக்கூடாது. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஒய் நம்ம என்ன ஆட் பண்ணணும், வெரி குட், ஐ. இதெல்லாம் வந்து ஒரு ரூல். சரிங்களா? இதெல்லாம் கிராமர் ரூல்ஸ் இருக்கும். ஒய் இந்த ஐ போடணும், இ இந்த ஆர் மட்டும் சேர்க்கணும். இந்த மாதிரி ரூல்லாம் நம்ம பேசிக்காகவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, கம்பேரிட்டிவ்ல ஒன் சிலபிள்னா ஜஸ்ட் வந்து யூ ஆர் கோயிங் டு ஆட் இஆர் அலோன். ஓகேங்களா? மோர் தென் ஒன் சிலபிள் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம முன்னாடி என்ன சேர்ப்போம், மோர். முன்னாடி என்ன சேர்ப்போம், மோர்னு சேர்ப்போம். சரிங்களா? தேர்ட் ஸ்லைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இப்போ லாங் அட்ஜெக்டிவ். அதாவது நான் என்ன சொன்னேன், மோர் தென் ஒன் சிலபிள். மோர் தென் ஒன் சிலபிள் இந்த வேர்டை ரீட் பண்ணுங்களேன். பியூட்டிஃபுல். எப்படி எப்படி ரீட் பண்ணுங்க எல்லாரும், பியூட்டிஃபுல். அப்போ 2 சிலபிள் வருது பாருங்களேன், பியூட்டிஃபுல். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா பியூட்டிஃபுல்லர் அப்படின்னு இஆர் சேர்க்க மாட்டோம். அப்போ அந்த வேர்டுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா மோர். அப்போ இதுதான் என்னது, சிலபிஃபிகேஷன். அப்போ நீங்கள் கரெக்டாக அதை பிரித்து பார்க்கணும். ஒன் சிலபிள். இப்போ டால்னாலே நான் டக்குன்னு ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கு பாருங்களேன். அப்போ ஒன் சிலபிள்னா ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஆட் இஆர். மோர் தென் ஒன் சிலபிள் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்ல மோர் மட்டும் சேர்க்கணும் அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி. அவ்வளோதான். இப்போ அந்த சென்டென்ஸ் ரீட் பண்ணுங்க. திஸ் ஃப்ளவர் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் தட் ஒன். அப்போ இந்த ஃப்ளவரை அந்த ஒன்னோட மட்டும்தான் கம்பேர் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்களேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. திஸ் ரூம் இஸ் பிக்கர் தென் yours. அப்போ தென் வந்திருக்கா, yours. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ரூமை ஒன்னொரு ரூமோட மட்டும்தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பாருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை ரீட் பண்ணுறதுலேயே நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா டீச்சர்ஸ்? அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். he is smarter than his brother. He is smarter than his brother. அப்போ என்ன பண்ணுறாங்க, அவனை யார் கூட கம்பேர் பண்ணுறாங்க, அவனோட பிரதர் கூட. இதெல்லாமே ஒன் சிலபிள் வேர்ட். அடுத்த தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. The movie is more interesting than the book. அந்த மூவி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது கம்பேர் டு த புக். அப்போ இன்ட்ரெஸ்டிங்க்கு முன்னாடி ஏன் நம்ம மோர் போட்டிருக்கோம் அப்படின்னா மோர் தென் ஒன் சிலபிள். இன்ட்ரெஸ்டிங், இன்ட்ரெஸ்டிங், இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? அப்புறம் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்படி போடுவோம். சரிங்களா டீச்சர்ஸ்? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ரொம்ப இது வந்து எப்படி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ சூப்பர்லேட்டிவ்னா என்னன்னா கம்பேர் டு அமாங் ஆல் தீஸ் திங்ஸ். அதாவது என்னன்னா இருக்கிறதுல அதுதான் ஹையஸ்ட், அதுதான் குவாலிட்டி, இதை விட வேறு பெஸ்ட் குவாலிட்டியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ்னா எதோடையும் கம்பேர் பண்ண மாட்டோம். கம்பேரிட்டிவ் அப்படின்னா ஒன்லி ஃபார் கம்பேர் 2 திங்ஸ் ஆர் 2 பர்சன் ஆர் 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஆனால் சூப்பர்லேட்டிவ்னா அதை விட பெஸ்ட் எதுவுமே கிடையாது. த பெஸ்ட் ஒன் அப்படி சொல்லுவோம்ல, த பெஸ்ட் ஒன், அந்த மாதிரி சொல்றது தான் என்னது அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அந்த சூப்பர் அப்படின்றதுலேயே வேர்டில் மீனிங் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அப்படியா வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி அட்ஜெக்டிவ்ஸ் தான். அப்போ கம்பேரிட்டிவ்னா என்ன பண்ணோம், அட்ஜெக்டிவோட இஆர் ஆட் பண்ணோம். அப்போ சூப்பர்லேட்டிவ்னா என்ன பண்ண போறோம்னா அந்த
அட்ஜெக்டிவோட இஎஸ்டி சேர்க்க போகிறோம். என்ன சேர்க்க போகிறோம்? இஎஸ்டி. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், டால். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ்ல டால் எடுத்தோமா, அப்போ கம்பேரிட்டிவ் வரும்போது என்ன வந்துச்சு? டாலர்னு வந்ததா. இப்போ என்ன ஆகுது? இங்கே வரும்போது சூப்பர்லேட்டிவ் வரும்போது டாலஸ்ட். அப்போ அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணுங்களேன். ஹீ இஸ் த டாலஸ்ட் இன் த கிளாஸ். அப்போ அவனை எதோட கம்பேர் பண்ணுறாங்க? இன்னொரு பாயோடையா? நோ, அவனை யாரோட கம்பேர் பண்ணுறாங்க? அந்த கிளாஸில். அப்போ அந்த கிளாஸில் நிறைய சில்ட்ரன் இருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்போ அந்த பையனை அந்த கிளாஸ்லேயே கம்பேர் பண்ணும்போது அவன் தான் டால். அப்போ என்ன சொல்லுவாங்க? ஹீ இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் த ஸ்மார்ட்டஸ்ட் பாய் இன் த கிளாஸ் ரூம். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான் அப்படி சொல்கிறோம்ல, அதுதான். அப்போ அந்த கிளாஸ்லேயே அவன் தான் பெஸ்ட்டு அப்படின்னாலே அது என்ன டிகிரி தான்? சூப்பர்லேட்டிவ். ஓகேவா? அப்போ சென்டென்ஸை ரீட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரணும். ஓகே டீச்சர்ஸ், இப்போ பாருங்களேன், அது எக்ஸாம் லார்ஜ்னு என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி எஸ்டி சேர்ப்போமா? திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் பாக்ஸ். திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் பாக்ஸ். இது வந்து ஒன் சிலபிள் தான். சப்போஸ் மோர் தென் ஒன் சிலபிள் இருக்கு. அடுத்த ஸ்லைட் பாருங்களேன், மோர் தென் ஒன் சிலபிள். இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும், ஒய் வந்து என்ன பண்ணுவோம்? நம்ம ஐ போடுவோம் சொல்லியிருக்கோம். அப்போ ஹாப்பினா ஐயை எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? ஒய்யை எடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம ஐ சேர்ப்போம். அப்போ ஆஸ் யூஷுவலாக என்ன பண்ணுவோம்? சூப்பர்லேட்டிவ்னா இஎஸ்டி சேர்ப்போம். அவ்வளோதான். ஷீ இஸ் த ஹாப்பியஸ்ட் ஸ்டூடெண்ட். ஷீ இஸ் த ஹாப்பியஸ்ட் ஸ்டூடெண்ட் இன் த கிளாஸ் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் லாங் அட்ஜெக்டிவ், நார்மலாக அட்ஜெக்டிவ்னாலே அதில் என்ன பண்ணுவோம்? இஆர் இஎஸ்டி. ஆனால் லாங் அட்ஜெக்டிவ்ஸில் என்ன பண்ணுவோம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லாங் அட்ஜெக்டிவ்ஸ்? மோர் தென் ஒன் சிலபிள், பியூட்டிஃபுல், இன்ட்ரெஸ்டிங். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்? இங்கே சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் சொல்லுங்க, மோஸ்ட். என்ன போடுவோம் நம்ம? மோஸ்ட். இப்போ அங்கே பாருங்களேன், பியூட்டிஃபுல். அப்போ த மோஸ்ட் பியூட்டிஃபுல். என்ன போடுவோம்? திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பெயிண்டிங். அப்பா, இந்த பெயிண்டிங்கை வேறு எது கூட நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ஒரு மோஸ்ட் பியூட்டிஃபுல் பெயிண்டிங் அப்படி சொல்லுவோம். அது மாதிரி இந்த பிளேஸை நம்ம எது கூடவே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ வந்து அழகாக ரசிக்கக்கூடியதாக இருக்குது இந்த பிளேஸ். அப்போ திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் த வேர்ல்டு அப்படி சொல்லுவோம். பார்த்தீங்களா? தாஜ்மஹால் எடுத்துக்கோங்க, அதில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ் தாஜ்மஹால் அப்படி சொல்லல, லைக் தட். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம். ஷீ இஸ் த டாலஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். ஓகே, இது வந்து ஒன் சிலபிள்னால டாலஸ்ட் போட்டோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, திஸ் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அப்போ இன்ட்ரெஸ்டிங் வருதா? என்ன பண்ணுவோம் நம்ம? மோருக்கு பதிலாக மோஸ்ட். வெரி குட். தட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டே ஆஃப் மை லைஃப். அப்போ என்ன போட்டிருக்கோம் நம்ம? ஹாப்பியஸ்ட். என்ன போட்டிருக்கோம்? ஹாப்பியஸ்ட். ஓகே டீச்சர்ஸ், இப்போ ஒய் வந்தாலே என்ன பண்ணுவோம் நம்ம? ஒய்யை எடுத்துட்டு ஐ. அப்போ அது கம்பேரிட்டிவ்னா இஆர் போடுங்க, சூப்பர்லேட்டிவ்னா இஎஸ்டி போடுங்க. இதுதான். இப்போ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸை மட்டும்தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கொடுத்துட்டே இருக்கேன். என்னன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் இந்த மெயின். நீங்கள் என்னதான் மெமரி பண்ணாலும் அங்கே போய் ஆன்சர் பண்ணவே முடியாது. டீச்சர் சைக்காலஜி இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நம்ம மெமரி பண்ணிங்கன்னா ஆன்சர் பண்ணவே முடியாது. இப்போ அந்த பாயிண்ட்ஸ் வந்து திரும்பி நீங்கள் இந்த வீடியோவை ஒரு 1 or 2 or 3 times கேட்டிங்க அப்படின்னும் போது அதில் இருக்க பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரஃப் நோட்டில் நோட் பண்ணி வைக்கும்போது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ அதை ரீட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஜஸ்ட் ஃபார் ஒரு குவிக் ரீகால். பாசிட்டிவ். நவ் we can quick recall பண்ணுவோமா? பாசிட்டிவ்னா என்ன சொல்லியிருக்கேன் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். டிஸ்கிரைப் ஒன்லி ஒன். அதோட எதை பற்றி நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். எதை பற்றி? இது இங்கே டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனாலே எதை எடுத்துக்கோ நம்ம? வெரி குட், அட்ஜெக்டிவ்ஸ். மறக்கக்கூடாது. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனாலே அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன மீனிங்? எதை டிஸ்கிரைப் பண்ணுறது? நவுனை. நவுன்னா என்னது? நேம் ஆஃப் த பர்சன், பிளேஸ், திங்ஸ். இதுதான் நவுன். கரெக்டுங்களா? இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ டிஸ்கிரைப் ஒன். அடுத்து கம்பேரிட்டிவ் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம? ஆட் இஆர். எதோட ஆட் இஆர் போடுவோம்? அட்ஜெக்டிவோட. ஓகே, ஒன் சிலபிள் அப்படின்னா இஆர் ஆட் பண்ணுவோம். ஓகே, ஒன் சிலபிள் அப்படின்னா சப்போஸ் மோர் தென் ஒன் சிலபிள் என்ன பண்ணுவோம்? அந்த வேர்டுக்கு முன்னாடி மோர். எஸ், கரெக்ட், மோர் போடுவோம். கரெக்டுங்களா? அடுத்து பாருங்க, சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு என்ன பண்ணுவோம்? டக்குனு குவிக்காக சொல்லுங்க. ஆட் இஎஸ்டி. ஓகே, சப்போஸ் மோர் தென் ஒன் சிலபிள்னா என்ன பண்ணுவோம்? மோஸ்ட்னு போடுவோம். ஓகே, அதில் என்ன கீவேர்டு இருக்கும்? கம்பேரிட்டிவ்னா தென் இருக்கும். என்ன கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கணும்? தென். ஓகேவா? அடுத்து சூப்பர்லேட்டிவ் என்ன இருக்கும்? த. சூப்பர்லேட்டிவ் என்ன இருக்கும்? த. இதுதான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனாலே இது மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்க,
இப்போ வந்து இதில் சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், இதை நம்ம ரீட் பண்ணுறேன், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாசிட்டிவ் என்னது? ஹீ இஸ் அ குட் பாய். அவனை பற்றி மட்டும் தான் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, கரெக்டுங்களா? ஹீ இஸ் குட் பாய், அவ்வளோதான். ஆனால் கம்பேரிட்டிவ்ல பாருங்களேன், ஹீ இஸ் பெட்டர் தென் ஹிஸ் பிரதர். ஏன் மேம் இங்கே குட்டர்னு போடலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ ரூல் அதே தான். ரூல் என்னன்னா, குட்டுன்னு வந்தால் கம்பேரிட்டிவ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பெட்டர் தான் போடணும், ஓகேவா? அதாவது சூப்பர்லேட்டிவ்ல சேஞ்ச் பண்ணும்போது பெஸ்ட் போடணும். அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? குட்டுன்னா நம்ம குட்டர் குட்டஸ்ட்னு போட்டக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், குட்டோட கம்பேரிட்டிவ் வந்து அட்ஜெக்டிவாக மாற்றும் போது என்னவா மாறும்? பெட்டராக மாறும். சூப்பர்லேட்டிவாக மாறும்போது என்னவா மாறும்? பெஸ்ட். சரி, இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், அதை நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். பேடுன்னு இருக்கு, பிஏடி பேட், வெரி குட். இது வந்து இப்போ பாசிட்டிவ் இருக்கு, ஓகேவா? இதை நம்ம கம்பேரிட்டிவ் மாற்றும் போது என்ன வேர்டு வரலாம்? பேடு, வர்ஸ். ஓகே. இது சூப்பர்லேட்டிவ்ல வரும்போது நமக்கு என்ன ஆகும்? ஒஸ்ட். அப்போ நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அங்கே வந்து சூஸ் கொடுத்துருப்பாங்க, பேடுனா பேடர்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டினில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க, ஈஸியாக கேட்க மாட்டாங்க டீச்சர்ஸ். இதான் இந்த மாதிரி ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ குட்னா அங்கே பெட்டர் தான் கம்பேரிட்டிவ் வரும், பெஸ்ட்டு தான் வரும், இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பேடுனா என்ன வரணும்? ஒர்ஸு, ஒர்ஸ்ட்டு, ஓகேவா? அப்போ பேடர் பேடஸ்ட்லாம் வராது, அதெல்லாம் ராங். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் கூகுளில் வந்து சர்ச் பண்ணணும். என்னென்னா அட்ஜெக்டிவ்ஸை வந்து நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு தூக்கம் வருதோ, ஃப்ரீயாக ஒரு மாதிரி வந்து மைண்ட் இதாக இருக்கோ, அப்போ அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு மறக்காது, சரிங்களா? அடுத்து பாருங்களேன், திஸ் ஃப்ளவர் இஸ் பியூட்டிஃபுல். அந்த ஃப்ளவர் எப்படி இருக்குது? ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அந்த ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? பியூட்டிஃபுல். அப்போ அந்த வேர்டை ரீட் பண்ணுங்களேன், அட்ஜெக்டிவா பியூட்டிஃபுல். அப்போ மோர் தென் ஒன் சிலபிளா? அப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ கம்பேர் பண்ணுறாங்க பாருங்களேன், திஸ் ஃப்ளவர் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தென் தட் ஒன். அதை கம்பேர் பண்ணும்போது, இந்த ஃப்ளவரை அதோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்லேட்டிவ்ல பாருங்களேன், திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் ஆஃப் ஆல். அப்போ இந்த எல்லா ஃப்ளவரையும் விட இதுதான் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர். இது வந்து உங்களுக்கு ஒரு ரீடிங்காக நான் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரீகால் பண்ணிருக்கா. இப்போ என்ன ட்ரிக்ஸ் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம்? தேர் இஸ் அ கம்பேரிசனா, பாசிட்டிவ் என்னது? நோ சேஞ்ச், அதில் எந்த சேஞ்சுமே இருக்கக்கூடாது. எதை மட்டும் தான் டிஸ்கிரைப் பண்ணுறோம்? அதில் இருக்க அட்ஜெக்டிவ் மட்டும்தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். தட் இஸ் கால் பாசிட்டிவ் டிகிரி. சரி, கம்பேரிட்டிவ்னா என்ன பண்ணுவோம்? கம்பேர் டு டூ ஆப்ஜெக்ட்ஸ், எய்தர் டூ பர்சன்ஸ், எய்தர் டூ திங்ஸ். ஓகே, சூப்பர். அப்போ என்ன ஆட் பண்ணுவோம் அந்த அட்ஜெக்டிவோட? இயர். எப்போ? ஒன் சிலபிள்னா. சப்போஸ் மோர் தென் ஒன் சிலபிள்னா மோர். ஓகே, அடுத்து பாருங்க, சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ்னா என்ன பண்ணுவோம்? ஆட் இஎஸ்டி. சூப்பர். ஓகே, அடுத்து என்ன பண்ணுவோம்? மோஸ்ட். எப்போ மோஸ்ட் போடுவோம்? மோர் தென் ஒன் சிலபிள். மோர் தென் ஒன் சிலபிள். சூப்பர். இது வந்து இந்த ட்ரிக்ஸை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க டீச்சர்ஸ், மறக்காது, சரிங்களா? இப்போ நம்ம ஒரு MCQ கொஸ்டின்ஸ் மட்டும் பார்ப்போமா? நீங்கள் இப்போ நடத்துனதில் நீங்கள் என்ன அளவுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு மைண்ட் டெஸ்ட் தான். உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு, நீங்கள் அதில் ஆன்சர் பண்ண முடியுதா, அதுதான், ஓகேங்களா? பார்ப்போம். ஆனால் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்கப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது ஒரு பாயிண்ட்ஸ், இது ஒரு ட்ரிக்ஸ். இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கிளவராக யோசிச்சு ஆன்சர் பண்ணணும், ஓகேவா? அதை விட்டுட்டு ஒவ்வொரு எடுத்து ரீட் பண்ணி மெமரிலாம் பண்ணக்கூடாது, ஓகேவா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. மை பிரதர் இஸ் டேஷ் தேன் மீ இன் ஸ்போர்ட்ஸ். அப்போ என்ன வரணும்? இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, அப்போ அதை குட்னு வந்தா என்ன வரணும்? குட்டன் போடுவோமா? நோ. என்ன போடுவோம்? குட்டன் வந்தா என்ன வரணும்? பெட்டர். வெரி குட். இப்போ புரிஞ்ச டீச்சர்ஸ்? இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம் தெரியுமா? நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? குட்டன் வந்துருக்குல்ல, அப்போ இயர் தானே சேர்க்கணும். அப்போ என்ன பண்ணிடலாம்? குட்டர் அப்படி போட்டுடலாம். நோ, நெவர். நான் சொல்லியிருக்கேன் பாருங்களேன், குட்டு பேடு இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். எங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் ஆகும்போது சேஞ்ச் ஆகும். குட்னா பெட்டர், பெஸ்ட்டு. பேடுனா ஒர்ஸ்ட், ஒர்ஸ்ட். இந்த மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டு விடுறேன் டீச்சர்ஸ். இந்த அட்ஜெக்டிவ்ஸ், இந்த கிராமர் V1, V2, V3 இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் உங்களுக்கு ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு சார்ட் மாதிரி போட்டு விடுறேன், சரிங்களா? அடுத்து பாருங்க, filling the blanks with the correct superlative. அவங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சூப்பர்லேட்டிவ். அப்போ she is dash of all the students in the class. அவ கம்பேர் பண்ணும்போது அவங்க கிளாஸில் கம்பேர் பண்ணது அவள் தான் டாலஸ்ட், கரெக்டுங்களா? அப்போ இங்கே என்ன பண்ணுவோம்? மோஸ்ட் டால் போடுவோமா, டாலர் போடுவோமா, த டாலஸ்ட் போடுவோமா? த டாலஸ்ட். ஏன்னா த டாலஸ்ட் தான் வரணும், ஓகேவா? கிளாஸில் தான் அவளை கம்பேர் பண்ணுறாங்க, அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க, identify the correct degree of the underlined adjective.
அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் டிகிரி ஆஃப் த அண்டர்லைன் அட்ஜெக்டிவ். இப்போ ஹாப்பியஸ்ட்டை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எந்த டிகிரியில் வரும்? பாசிட்டிவ்ல வருமா, கம்பேரிட்டிவ்ல வருமா, சூப்பர்லேட்டிவ்ல வருமா? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சூப்பர்லேட்டிவ்? வெரி குட். ஏன்னா என்ன வந்திருக்கு? அந்த அட்ஜெக்டிவோட இஎஸ்டி வந்திருக்கா, ப்ளஸ் அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? த வந்திருக்கா. இதுதான் கீவேர்ட். அப்போ இது என்ன டிகிரி? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. வெரி குட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸ்பாட் த ராங் யூசேஜ். இப்போ அதை ரீட் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் கொஷின் வந்து உங்களுக்கு கேட்பாங்க டீச்சர்ஸ். மாற்றி இந்த டைப்பில் இருக்கலாம், அந்த மாடல் இருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு எல்லாத்துலேயும் நான் ஒவ்வொரு மாடல் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு டைப் பண்ணி போட்டிருக்கேன். ஸ்பாட் த ராங் யூசேஜ். ஹீ இஸ் மோர் டாலர் தன் ஹிஸ் பிரதர். இங்கே பாருங்களேன், இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க கண்டுபிடிங்க யாராச்சும். ஹீ இஸ் டாலர் தன் ஹிஸ் பிரதர். அப்போ இங்கே முன்னாடி என்ன போட்டிருக்காங்க? மோர் வரலாமா? இது கரெக்டா? ராங். ஒய்? ஏன் ராங் சொல்லுங்க. ஏன்னா டால் அப்படின்றது ஒன் சிலபிள். அப்போ அதோட நம்ம என்ன மட்டும் தான் சேர்க்கணும்? இயர் மட்டும் தானே சேர்க்கணும். அப்போ ஒன் சிலபிள் வருது, அப்போ இயர், அப்போ டாலர். கரெக்டுங்களா? அப்போ இது கரெக்ட் சென்டென்ஸா, ராங் சென்டென்ஸா? வெரி குட், ராங் சென்டென்ஸ். ஏன்னா மோர் போடக்கூடாது, அப்போ இது ராங் சென்டென்ஸ். அப்போ சேஞ்ச் டு சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அப்போ இங்கே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சூப்பர்லேட்டிவாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இது என்ன டிகிரியில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்களேன். பாசிட்டிவில் இருக்கா இல்லை கம்பேரிட்டிவில் இருக்கா? எப்படி சொல்கிறீங்க இது கம்பேரிட்டிவ்னு? தென் வந்திருக்கு. இப்படி தான் நீங்கள் நோட் பண்ணணும். தென் வந்திருக்கு. ஓகே, அடுத்து அட்ஜெக்டிவை நோட் பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ணுங்கள் அட்ஜெக்டிவை. அட்ஜெக்டிவ் இது இன்ட்ரெஸ்டிங்கா? அப்போ இன்ட்ரெஸ்டிங்கிறது ஒன் சிலபிளா, டூ சிலபிளா, மோர் தென் ஒன் சிலபிளா? ஓகே. அப்போ இதில் என்ன பண்ணுவோம்? நம்ம முன்னாடி என்ன பண்ணுவாங்க? மோர். அப்போ இது என்ன டிகிரியில் அவங்க கொடுத்துருக்காங்க? கம்பேரிட்டிவ். அப்போ நம்ம என்னவா மாற்ற போகிறோம்? சூப்பர்லேட்டிவாக மாற்ற போகிறோம். அப்போ டக்குன்னு அப்படியே மாற்றிடலாமா? அப்போ சூப்பர்லேட்டிவ் மாறும்போது என்ன வரும்? மோருக்கு பதிலாக என்ன போடுவோம்? மோஸ்ட்டு. ஓகே, அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி தான் போடுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன போடணும் நம்ம? இதோட கீவேர்டு என்ன? த முன்னாடி வந்திருக்கா த. அப்போ திஸ் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆஃப் த டூ. ஓகேங்களா? அப்போ இதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆஃப் த டூ. அப்போ மோர் தென் டூ கம்பேரிசன். சரியா டீச்சர்ஸ்? டீச்சர்ஸ், இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சம் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் கொடுத்துருப்போம். சரிங்களா டீச்சர்ஸ்? இப்போ நீங்கள் அதை தயவு செய்து அதை நீங்கள் செக் பண்ணுங்கள், எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக வருது என்னென்னு செக் பண்ணி அதுக்குரிய ஆன்சர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. மார்க்ஸை போடுங்க, எவ்வளோ மார்க்ஸ் வருது என்னென்னு. அப்போ தான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ புக்ஸை ஒன்று ரெஃபர் பண்ணாமல் டக்குன்னு இந்த பாயிண்ட்ஸை படித்து நம்மளால் மார்க் எடுக்க முடியுதா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அது மாதிரி ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன போட்டிருக்கோம்? ஆர்டிகல்ஸ் போட்டிருக்கோம், ஸோ டென்ஸ் போட்டிருக்கோம், கொஸ்டின் டேக் போட்டிருக்கோம், ஹோமோஃபோன்ஸ் போட்டிருக்கோம், இதெல்லாமே போட்டிருக்கோம். இதுக்குமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் எம்சிக்யூ லிங்க் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கான ஆன்சருமே அந்த கமெண்ட்ஸை நாங்கள் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள் உட்காந்து ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம். சரிங்களா டீச்சர்ஸ்? நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். கைண்ட்லி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. வேறு என்ன மாதிரி சிலபிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கொடுங்க, நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாரும் யாரெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீடியோஸை பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம். சரிங்களா டீச்சர்ஸ்? ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நம்ம வெற்றி அடைய முடியாது. கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், அதுக்கான வெற்றி நிச்சயம். ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது, ஸ்மார்ட்டர் ஒர்க்கும் தேவை. அதுக்காக புக்கை படிச்சுட்டே இருப்பாங்க பாருங்கள், அட்டை டு அட்டை, அப்படி கிடையாது. அந்த இடத்துல என்ன ட்ரிக்ஸோ அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அவங்க தான் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் தேவை. அப்போ அந்த ஸ்மார்ட் ஒர்க்கு எவ்வளோக்குள்ள நம்ம டைம் சேவ் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேவ் பண்ணி பார்க்க முடியுமோ நீங்கள் பார்த்து அதுக்கான ட்ரிக்ஸை மட்டும் ஒரு ரஃப் நோட்டை போட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் திரும்பி வேறு எதையுமே நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ண நெசசரி கிடையாது. ஏன்னா இப்போலாம் வந்து புக்கில் இருந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறது கிடையாது, இன்டைரக்டாக தான் இப்போல்லாம் கேட்குறாங்க டெட்டில். ஸோ அதனால அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சாலே போதும், ஈஸியாக யூ வில் கெட் மார்க்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட் டீச்சர்ஸ். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பார்க்குற எல்லா டீச்சர்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க, அதுக்கு நான் அஷூரன்ஸ் தரேன். ஓகேங்களா? ஸோ கைண்ட்லி நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. வேறு என்ன பார்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மேம் இந்த இதை நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க மேம் கொஞ்சம் போட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் போட்டிங்கன்னா தான் எனக்கு ரெஃபர் பண்ண டைம் வேணும். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் வேணுமோ கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் மேம் டீச்சர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்காக ரெஃபர் பண்ணி நான் போடுறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.